இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோத்த கினபாலு கேளிக்கை மையத்தில் சண்டை, இந்தோனேசிய மீனவ இளைஞன் மரணம், நண்பன் படுகாயம். சபா கோத்த கினபாலுவில் உள்ள இரவு கேளிக்கை மையம் ஒன்றில் ஆடவர் கும்பலுக்குள் மூண்ட சண்டையில் இந்தோனேசிய மீனவ இளைஞன் கொல்லப்பட்ட வேளை சக நாட்டவர் படுகாயம் அடைந்தார். வார கடைசி என்பதால் மன மகிழ்வுக்காக அவ்விருவரும் ஜாலான் பண்டரான் பெஜையாவில் உள்ள அக்கேளிக்கை மையத்திற்கு சென்றிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. 20 வயது இளைஞன் குவீன் எலிசபெத் மருத்துவமனையில் மரணமடைந்தார். படுகாயமுற்ற அவரின் சகா அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவ்விருவரும் முறையான பயண பத்திரம் வைத்துள்ள மீனவ படகு பணியாளர்கள் ஆவர். ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 2 மணிக்கு சண்டை மூண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தவறாக புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட அச்சண்டையில் மேலும் சிலர் சம்பந்தப்பட்டிருப்பது கேளிக்கை மையத்தின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த சந்தேக நபர்களை போலீஸ் தேடி வருகின்றனர். அச்சம்பவம் ஒரு கொலையாக வகைப்படுத்தப்பட்டு குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. எல்டிபியில் புகுந்து ஓடிய 2 மாடுகள், நெட்டிசன்கள் கலாய்ப்பு. எல்டிபி எனப்படும் டாமன் சாரா பூச்சோங் நெடுஞ்சாலையில் பாரடைம் மால் அருகே நேற்று 2 மாடுகள் புகுந்தோடிய காணொளிகள் வைரலாகி நெட்டிசன்கள் மத்தியில் கலகலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பான அந்நெடுஞ்சாலையில் சில வாகன ஓட்டிகள் பதிவு அக்காணொளிகள் தப்பியோடிய மாடுகள் என்ற வசனத்தோடு சமூக ஊடகங்களில் வைரலாகின. வாகன நெரிசலில் சிக்கிக் கொண்ட போதும் சாலை நடுவே மாடுகள் எதிர் திசையில் திடீர் பிரவேசம் செய்து வாகன ஓட்டிகளிடையே சிரிப்பை வரவழைத்ததை அக்காணொலியில் காண முடிந்தது. குர்பானியில் இருந்து தப்பிப்பதற்காக ஹஜ் பெருநாளுக்கு முதல் நாளே அவை தப்பித்து ஓடுவதாக நெட்டிசன்கள் கலாய்த்தனர். மாடுகள் சாலைக்குள் புகுந்ததில் பெரிய ஆபத்து எதுவும் இல்லை என்றாலும் துரதிருஷ்டவசமாக ஒரு மாட்டை லேசாக மோதி பெரடுவா மைவி கார் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இவ்வேளையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக தங்களுக்கு புகார் ஏதும் கிடைக்கவில்லை என பெட்டலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஷருல் நிசாம் ஜாஃபர் கூறினார். கடத்தலை தடுக்க கிளந்தானில் ரோன் 95 பெட்ரோலை திரும்ப வாங்க தடை. ரோன் 95 பெட்ரோலை மீண்டும் நிரப்புவதற்கு கிளந்தானில் உள்ள அனைத்து எண்ணெய் நிலையங்களிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உதவித்தொகை பெறப்பட்ட அந்த பெட்ரோல் எண்ணெய் அண்டை நாடுகளுக்கு கடத்தப்படுவதை தடுக்கும் விதமாக அத்தரவு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க பிரிவின் புத்திரஜயா கிளை துணை தலைமை இயக்குநர் ஷம்சுல் நிசாம் காலில் அதனை உறுதிப்படுத்தினர். ரோன் 95 பெட்ரோலை தாய்லாந்துக்கு கடத்தும் நோக்கில் அதனை திரும்ப வாங்கி சேமித்து வைக்கும் செயல் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதை அடுத்து அவ்வுத்தரவு பறந்திருக்கிறது. உள்நாட்டு பதிவு எண் பட்டைகளை கொண்ட வாகனங்களில் அந்த ரோன் 95 பெட்ரோலை முழுமையாக நிரப்புவதை அவர்கள் யுக்தியாக கொண்டுள்ளனர். தற்சமயம் கிளந்தானை மட்டுமே அத்தடை உட்படுத்தியுள்ளது. பின்னர் அதன் எல்லை மாநிலங்களான பெர்லிஸ், கெடா, பேராக் ஆகியவற்றுக்கு அது விரிவுபடுத்தப்படலாம் என நிசாம் சொன்னார். உலுஸ்லாங்கூரில் 1 வாரமாக காணாமல் போனவர் சாலையோர புதரில் சடலமாக மீட்பு. உலுஸ்லாங்கூரில் 1 வாரமாக காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆடவர் பெல்டா சியோட்டா சாலையோர புதரில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 57 வயது அந்நபர் ஹோண்டா EX5 மோட்டார் சைக்கிள் அருகே இறந்து கிடந்த நிலையில் சனிக்கிழமை காலை கண்டெடுக்கப்பட்டார். கிளான் டாமான் சென்டோசாவில் உள்ள தனது வீட்டில் இருந்து சிகரெட் வாங்குவதற்காக வெளியில் கிளம்பிய அவர் வீடு திரும்பாததை கண்டு சந்தேகமுற்ற அவரின் 29 வயது மகன் ஜூன் 9ஆம் தேதி கிளான் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். பெல்டா சொயாட்டாவில் உள்ள பெரிய சாலையை கடக்கும் போது அவரின் மோட்டார் சைக்கிள் தடம் புரண்டு புதரில் விழுந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் துணை தலைவர் முகமது அஸ்ரி முகமது யூனுஸ் கூறினார். குவாலா குபுபாரு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனையில் நெஞ்சு பகுதியில் ஏற்பட்ட காயத்திலேயே அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. அமெரிக்க கேளிக்கை பூங்காவில் துப்பாக்கிச்சூடு, சிறார்கள் உட்பட 9 பேர் காயம். அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் உள்ள ரோச்செஸ்டர் ஹில்ஸ் சிறுவர் நீர் கேளிக்கை பூங்காவில் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேர் காயமடைந்தனர். அதிலும் தலையில் சூடுபட்ட 8 வயது சிறுவனது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கோடை வெயில் தாக்கத்தை தணிப்பதற்காக சனிக்கிழமை அன்று குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அப்பூங்காவில் குவிந்திருந்த போது அத்தாக்குதல் நடந்தது. துப்பாக்கியால் சுட்டவன் அங்கிருந்து தப்பியோடி அப்பகுதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கிக் கொண்டான். எனினும் அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போலீசுக்கு அங்கு ஏமாற்றமே மிஞ்சியது.
அவன் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். ராச்செஸ்டர் ஹில்ஸ் பூங்காவுக்கும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவனுக்கும் தொடர்பேதும் இல்லை என்பதால் தாக்குதலுக்கான காரணத்தை துப்பறிவதில் போலீசார் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். KLIA தானியங்கி கேட்களை வெளிநாட்டவர்கள் பயன்படுத்த அனுமதி, தற்காத்து பேசுகிறது குடிநுழைவுத்துறை. KLIA தானியங்கி கேட்களை வெளிநாட்டவர்கள் பயன்படுத்தி அனுமதி தற்காத்து பேசுகிறது குடிநுழைவுத்துறை. KLIA கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் உள்ள ஆட்டோ கேட்கள் எனப்படும் தானியங்கி நுழைவாயில்களை பயன்படுத்த 63 நாடுகளை சேர்ந்த வருகையாளர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ள நடவடிக்கையை தேசிய குடிநுழைவுத்துறை தற்காத்து பேசியுள்ளது. நாட்டிற்கு வருகை புரியும் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை பன்மடங்காக அதிகரித்துள்ளதால் விமான நிலையத்தில் நெரிசலை குறைக்க அந்த நடவடிக்கை அவசியம் என குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். கடந்த ஆண்டு 30 மில்லியன் சுற்றுப்பயணிகள் நாட்டிற்கு வருகை புரிந்தனர். இவ்வாண்டு இதுவரை மட்டும் நாட்டிற்கு வருகை புரிந்த சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 13 மில்லியனாக பதிவாகியுள்ளது. அந்த அதிகரிப்பு தேசிய பாதுகாப்பில் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காமல் வருகையாளர்களுக்கு எளிமையான சேவையை வழங்க வேண்டியதன் அவசியத்தை காட்டுவதாக ருஸ்லின் ஜூசோ சொன்னார். குறிப்பாக தானியங்கி நுழைவாயில்களை வெளிநாட்டவர்களின் பயன்பாட்டுக்கு திறப்பதன் வாயிலாக 30 நிமிட காத்திருப்பு நேரத்தை 10 முதல் 15 வினாடிகளாக குறைக்க முடியும். கிரேட் A, B, C முட்டைகளின் விலை தலா 3 சென்ட் இறக்கம், பிரதமர் அறிவிப்பு. இலக்கிடப்பட்ட மானிய திட்டம் வாயிலாக கிடைக்கும் பலன்களை மக்களுக்கு திரும்ப தரும் முயற்சியாக நாடு முழுவதும் கிரேட் A, B மற்றும் C முட்டைகளின் சில்லறை விலையை ஒரு முட்டைக்கு 3 சென்ட்கள் குறைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதன் மூலம் கிரேட் A முட்டை 42 சென்ட்டுக்கும், கிரேட் B முட்டை 40 சென்ட்டுக்கும், கிரேட் C முட்டை 38 சென்ட்டுக்கும் விற்கப்படும் என பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அந்த விலை குறைப்பு அடுத்த வாரம் திங்கட்கிழமை தொடங்கி அமலுக்கு வரும். மக்களின் உணவு தேவைக்கு ஏற்ப ஒரு கோழி முட்டைக்கு 10 சென்ட் மானியம் வழங்க அரசாங்கம் 10 கோடி ரிங்கிட் உதவி தொகையை ஒதுக்குகிறது. மாறாக கடந்த ஆண்டு நெடுகிலும் கோழி முட்டைக்காக ஒதுக்கப்பட்ட அரசாங்க உதவி தொகை 92 கோடியே 70 லட்சம் ரிங்கிட் ஆகும். இவ்வேளையில் சபா, சரவாக் மாநிலங்களிலும் லாபுவானிலும் கோழி முட்டை விலை பகுதி மற்றும் மண்டலம் வாரியாக ஒருங்கிணைக்கப்படும் எனவும் பிரதமர் கூறினார். நண்பர்களின் வார கடைசி விடுமுறை சோகத்தில் முடிந்தது. இருவர் கடலில் மூழ்கி மரணம். பினாங்கு கெப்பலாபத்தாஸில் வார கடைசி விடுமுறையை கழிக்க சென்ற நண்பர்களின் மகிழ்ச்சி துயரத்தில் முடிந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் பந்தாய் குவாலாமுழா கடலில் குளிக்க சென்ற 13 பேரில் இருவர் நீரில் மூழ்கி மாண்டனர். இறந்தவர்கள் 26 வயது ஹோவே கீட் மற்றும் 14 வயது லிம் ஓ யி என போலீஸ் அடையாளம் கூறியது. நண்பர்களுடன் ஒன்றாக குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென அவ்விரு ஆடவர்களும் காணாமல் போனதை அடுத்து போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. கடலில் இறங்கி தேடுதல் மற்றும் மீட்பு குழு இரவு 7:30 மணி வாக்கில் இருவரின் சடலத்தையும் கண்டெடுத்தனர். சவ பரிசோதனைக்காக சடலங்கள் கெப்பாலாபத்தாஸ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன.